அனைவருக்கும் வணக்கம். நாளை தினம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வளர்பிறை பஞ்சமி வராகியம்மன் கூறிய சிறப்பான நாள். கார்த்திகை மாத வளர்பிறை பஞ்சமி. இந்த நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. இந்த நாள் அன்று நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் நமக்கு 6 to 7 செவ்வாய் ஹோரை இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வழிபாடு செய்யணும்னு நினைப்பவர்கள் காலையில் வழிபாடு செய்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாலை நேரமே வராகியம்மனுக்கு பூஜை செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, காலை 6 to 7 ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு 2 ஸ்பூன் அளவு நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அந்த துவரம்பருப்பை எடுத்து அந்த சிவப்பு நிற துணியில் வச்சுடுங்க. ₹1 நாணயம் ஒன்று வச்சுக்கோங்க, அல்லது ₹5 நாணயம் நீங்கள் வைக்கலாம். வராகியம்மனுக்கு உரிய நாணயம் உரிய எண் 5, அதனால் 5 கூட நீங்கள் வச்சுக்கலாம். ₹5 நாணயம் வச்சுக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு போதும் வச்சுட்டு, அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, ஒரு பிரியாணி இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அந்த பிரியாணி இலையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு இப்போ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுமோ அந்த பணத்தை நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. நிறைய பேருக்கு சொந்த வீடு வேணும், நிறைய பேருக்கு பண பிரச்சனை சரியாகணும், வருமானம் அதிகரிக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா? அந்த வேண்டுதலை அந்த பிரியாணியில் லெட்டு சிவப்பு நிற மார்க்கரால் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால் கூட நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இதை வச்சுருங்க. அந்த சிவப்பு நிற துணியில் வச்சுட்டு முடிச்சு போல் கட்டி உங்களுடைய நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, நிலைவாசலை உள்பக்கமாக நீங்கள் கட்டி விட்டுருங்க. இப்போ நிலைவாசலில் கட்டி விடுறதுக்கான அந்த வாய்ப்பு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் கட்டி விட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரும், கடன் இருந்தால் கடன் தீரும், பண வரவு அதிகரிக்கும், உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். இது நீங்கள் நிலைவாசலில் கட்ட முடியுது அப்படின்னா கட்டிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையில் உங்கள்கிட்ட வராகியம்மனுடைய படம் இருக்குது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. இல்லை எங்கிட்ட வராகியம்மன் படம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது குத்து விளக்குக்கிட்டேயோ இல்லது அம்மன் படத்துக்கிட்டேயோ இல்லைன்னா முருகன் படத்துக்கிட்டேயோ ஏதேனும் ஒரு படம் உங்களுக்கு அடுத்து எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்திற்கு முன்னாடி நீங்கள் இதை வச்சுடுங்க. மோஸ்ட்லி நம்ம முருகன் கிட்ட வைக்கலாம். எதற்காக அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உரிய தினம் தான். முருகனுடைய படத்திற்கு முன்னாடி கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம், நல்ல பலன் தரக்கூடிய பரிகாரம். இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே வராகியம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன். வெற்றிலை தீபம் ஏற்றனா வெற்றிலை தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். இப்போ பஞ்சமி தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு 8:15 வரை இருக்குன்னு நினைக்கிறேன் பஞ்சமி தேதி. அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 8 மணிக்கு நிறைய பேர் வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது இல்லையா, அவர்கள்லாம் ஒரு 8:30க்குள்ளே முடிச்சுக்கோங்க. சீக்கிரம் நீங்கள் ஒரு 7:30க்கே நீங்கள் எல்லா பொருளும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு 8 மணிக்கு, ஏன்னா நிறைய பேர் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்கிற பழக்கம் இருப்பவர்கள் மட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 8:30க்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா 8:15 வரை தான் நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம், தவறு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கேலண்டர்லையும் ஒவ்வொரு நேரம் சொல்லுவாங்களே, நான் பார்க்குறதுல 8:15 வரை இருக்குது. ஸோ நான் ரெகுலராக பார்க்குற தேதி தான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நான் அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொரு சில கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அது நானும் நிறைய முறை பார்த்துருக்குறேன். ஸோ எனக்கு நான் ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுவேன் இல்லையா, அது மட்டும் தான் நான் தினமும் பார்ப்பது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு முறை மற்ற கேலண்டர் கூகுளில் கூட நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு 8:30க்குள்ளே வழிபாடு செய்துக்கோங்க. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமை தினத்தன்று தேங்காய் தீபம் ஏற்றணும். விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக தேங்காய் தீபம் ஏற்றலாம். கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வராகியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு அமைந்திருக்கிறதுனால செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே தீரும்.
இதில் நிறைய பேருக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பார்த்திங்களா, அவர்கள் அனைவருமே கட்டாயமாக செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வழிபாடு செய்து பாருங்கள். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரமும் செய்து பாருங்கள். பிறகு கடன் இருப்பவர்களுக்கு இன்னொரு பரிகாரம் நான் சொல்லியிருந்தேன், கல்லுப்பு பரிகாரம் சொல்லியிருந்தேன். கல்லுப்பும் நம்ம வந்து மிளகு வைத்து செய்கின்ற பரிகாரம், அதற்கான பதிவு நான் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து சின்ன சின்ன பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக மனசு தோன்றும். உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த கடனை அடைய ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அடைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து கடன் இருக்குன்னு கவலைப்படுறீங்களே தவிர நிறைய பேர் முயற்சி எடுக்கிறதில்ல. முயற்சி எடுத்தால் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு 50 ரூபாவது நம்ம கட்ட ட்ரை பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கடன் அடைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா போயிட்டு கடனை கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி சூழ்நிலை இருக்காது. இன்னும் யாரும் அப்படி வாங்கிக்கிற மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து இப்போ வாங்கின அமௌண்ட்டு மொத்தமாக கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 1000 2000 கொடுத்தாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து நகையை வந்து அடமானத்தில் வச்சுருக்குறோம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு வந்துடலாம். பேங்கில் போய்ட்டு அங்கே பிரச்சனை கிடையாது. அங்கே 2000லேருந்து ஸ்டார்ட்டு. ஸோ நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்தவங்ககிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னா அவங்க அமௌண்ட்லாம் வாங்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை என்று இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில், செவ்வாய்க்கிழமை மதிய நேரம் வந்து குளிகை நேரம்னு ஒரு நேரம் வரும். 12 to 1 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் யார்கிட்ட கடை வாங்கியிருக்கீங்களோ அவங்கள மனசில் நினச்சிட்டு, இல்லைன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் கூட எழுதிட்டு அந்த ரூபா கொஞ்சம் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் கடன் தீரும். ஸோ நீங்கள் வந்து இது தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செய்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ஃபைனல் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்கு ரூபா கொடுக்கணும், அப்படி ஃபைனல் பண்ணும்போது இதே சேர்த்து கொடுத்துடலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கடன் அடைய ஆரம்பிக்கும். இப்போ வராகியம்மன் பக்தர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் நிறைய எல்லாருமே வராகியம்மனை நல்லா வழிபாடு செய்கிறீங்க. நிறையா உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களையும் நீங்கள் மாற்றிக்கணும், முயற்சிகள் நிறையா எடுக்கணும். நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த இறைவனை நம்ம பக்கம் இருப்பாங்க. நம்ம முயற்சி எடுக்காமல் சும்மா நம்ம சாமி மட்டும் கும்பிட்டா போதும் அப்படிங்கிறதுலாம் யாரும் இருக்காதிங்க. வராகி பக்தர்கள் யாரும் இருக்காதிங்க. நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு படிப்படியாக வெற்றி கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து கடன் இருக்குன்னா யாரும் கவலைப்படாதீங்க, பிரச்சனை இருக்குன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நமக்கு மட்டும்தான் கஷ்டம்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். எப்படி வீட்டுக்கு வாசப்படின்னு சொல்கிறாங்களோ, அதனால் வீட்டுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஒரு 4 பேர்கிட்ட நல்லா பேசி பழகினாலே அவங்க பிரச்சனை சொல்கிற பார்த்தா இதுக்கு நமக்கு என்ன தோணும் தெரியுமா, இதுக்கு நம்ம பிரச்சனை பரவாயில்ல போல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு சொல்லும். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து நமக்கு தான் இப்படி கவலை இருக்குது, நமக்கு தான் இப்படி துன்பங்கள் இருக்குது, நமக்கு தான் இப்படி எல்லாருமே பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க. எல்லாருக்குமே யார் மூலமாக ஒருத்தர் பிரச்சனை கொடுக்கலாம், இல்லைன்னா நம்மளே நம்ம பிரச்சனை உருவாக்கலாம். ஸோ எல்லார் வாழ்க்கையில பிரச்சனை இருக்க தான் செய்யுங்க. நீங்கள் அதற்காக வந்து கவலைப்படாமல், நமக்குன்னு ஒரு இறைவன் இருப்பாங்க இல்லையா, நமக்கு பிடித்த இறைவனை வந்து சரணாகதி அடைந்து நம்ம பிரச்சனை சரியாகணும் அப்படிங்கிறது வேண்டிட்டு நம்மளும் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா 1000% அந்த பிரச்சனை சரியாகும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடன், ஏன்னா எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து பொருளாதாரம் சரியாக இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பிரச்சனை வராது. பொருளாதார பிரச்சனை அந்த வீட்டில் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே பிடிக்காமல் போகும், பிரச்சனைகள் வரும், தொட்டதுக்கெலாம் சண்டை வரும், இந்த மாதிரி இருக்கும். அது கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லைன்னா பெரியவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையுமே அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். ஸோ அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ண நம்ம முயற்சி பண்ணும்போது அது தானாக சரியாக ஆரம்பிக்கும். நம்ம முயற்சி எடுக்கணும். இன்னொன்று கொஞ்சம் சற்று அமைதியாக இருக்கணும். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நம்ம பேசணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம ஞானத்துடன் செயல்படும்போது ஒரு சில பிரச்சனைகள் தானாக விலக ஆரம்பிக்கும். அது நமக்கு வந்து அந்த வயசு மெச்சூரிட்டி வர வர நமக்கு வந்து தானாக புரிய ஆரம்பிக்கும். இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன வழிபாடுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறது தானே தவிர, நம்ம வந்து முயற்சி பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து வெற்றி முழுவதும் காண முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம ரொம்ப துவண்டு கிடக்கிறோம்னு வச்சுக்கோங்கமே, ஒரு விளக்கு ஏற்றினா கொஞ்சம் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கிறது நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ எனர்ஜி கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் அடுத்து நம்மளுடைய மைண்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். சரி நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்க முடியும். அந்த வந்து நம்மளை வந்து துவண்டு போகாமல் விடுறதுக்காக நம்ம சுவாமி கும்பிட்றதும் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்களும் செய்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். சுவாமி 24 கும்பிட்டா மட்டும் நம்மளால் சரியாக முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து முயற்சி எடுக்கும்போது நமக்கு வெற்றி பாதைகள் நிறைய கிடைக்கும். நமக்கு இது சரியா அது சரியா எல்லாமே நமக்கு தெரிய வரும்.
அதனால் பார்த்தீங்கன்னா வராகி பக்தர்கள் அனைவருமே முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இறைவனை வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுறது இன்னொரு பக்கம் இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் உங்கள் லைஃப் வந்து சூப்பராக அமையும். நான் கடந்த 2 வருடம் நினைக்கிறேன் வராகி பக்தர்களுக்காக நான் பதிவு போட்டுட்ருக்கேன். அதில் நிறைய பேர் வந்து நல்ல மாற்றத்தோடு தான் இருக்கிறீங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு நடக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது சரியாக கிடைக்கும், உங்களுக்கு சரியாக அமையும், உங்களுக்கு அந்த சூழ்நிலை அமையும். நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும். இறைவன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை விட நீங்கள் 2 மடங்கு உங்களை நம்பணும். நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். நம்பினா மட்டும்தான் எல்லா காரியமே நமக்கு வந்து வெற்றி ஆகும். எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும். இப்போ உங்கள் பிரச்சனை நீங்கள் சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டா அடுத்த நொடியே அது சரியாகும். இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இதில் பதில் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய மனசு தான் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை ஒருத்தவங்ககிட்ட நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்கமே, அவங்ககிட்ட நான் வந்து சண்டை போடணும்னு நினச்சா மட்டும் தான் நான் சண்டை போடுவேன். அவங்ககிட்ட நான் சண்டை போடக்கூடாது, அவங்ககிட்ட நம்ம எது பேச்சுவார்த்தை வச்சுக்கிறக்கூடாது அப்படி என் மனசில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சண்டை போட மாட்டோம். அப்போ அந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ நமக்கு வந்து பிரச்சனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுங்கள். சின்ன சின்ன பூஜைகள் பண்ணுங்கள். இந்த பஞ்சமி தினம் வருது பார்த்தீங்களா, வராகியம்மனுக்குரிய பஞ்சமி தினம், பிறகு ஃப்ரைடே என்று லக்ஷ்மி பூஜை, இதெல்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மூட்டையை நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னு ஒரு மாதத்திற்கு கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 3 செவ்வாய்க்கிழமை 21 நாட்கள் கழித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து கல்படாத இடத்துல போட்டுருங்க. நாணயத்தை வந்து சுவாமி பக்கத்தில் கோவில் இருக்குன்னா அங்கே உண்டியில் சேர்த்துக்கோங்க. நன்றி.